பத்திரிகை நண்பர்கள் இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக குழந்தை தான், இயல்பாகவே வந்து அவர் குழந்தை தான். அந்த செட்டில் ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்ல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்கா அமைஞ்சிருக்கு. எடிட்டிங் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமன் ப்ரோ, நானும் அவரும் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் இன்னும் ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போ என்ன சொல்றது, ரொம்ப நேரம் சார், இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவா. ஆக்சுவலாக இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோட லைஃப்பில் என்னோட அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோட ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோட அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போ என் கூட இல்லை, ஸ்டில் நான் வந்து பார்த்துட்டு பாருங்க நினைக்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா, அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன அப்படின்னு எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட லைஃப்ல அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜ்ல ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அளவு கொடுத்துக்கிட்டோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா? ஆமாம்.